நடிகர் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் சிங்கர் சின்மயியோட கணவர் ராகுல் ரவீந்திரன் இயக்கத்தில் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி வெளியான படம் தான் தி கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா சக்சஸ் மீட் ஹைதராபாத்ல நடந்திருக்கு. இந்த சக்சஸ் மீட்க்கு விஜய் தேவர்கொண்டாவும் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்தாரு. சமீபத்துல தான் விஜய் தேவர்கொண்டாக்கும் ராஷ்மிகா மந்தனாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டதா சொல்லி செய்திகள் வெளியாச்சு. ஆனா ரெண்டு பேருமே அந்த செய்தியை உறுதிப்படுத்தல, அதே சமயம் மறுக்கவும் செய்யல. இதனால இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன நியூஸ் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு பலருமே சோசியல் மீடியால இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேருமே தி கேர்ள் ஃப்ரெண்ட் சக்சஸ் மீட்க்கு வந்தது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவோட கையில முத்தம் கொடுத்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த சக்சஸ் மீட்ல ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டதும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ராஷ்மிகா என்ன பேசி இருந்தாங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே இதுல ஒரு அங்கமா இருக்காரு. இப்போ சக்சஸ் மீட்க்கும் வந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவரும் இந்த பயணத்துல ஒரு அங்கம் தான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஒரு நபர் இருக்கணும்னு விரும்புறேன். அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு ராஷ்மிகா மந்தனா ரொம்ப எமோஷனலா விஜய் தேவர்கொண்டா பத்தி கண் கலங்கி பேசியிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவோட ஸ்பீச்சை கேட்டு எமோஷனல் ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். பதிலுக்கு விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வருஷம் ஆக ஆக நான் ராஷ்மிகாவோட வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கேன். அவளை பலர் ட்ரோல் பண்ணுவாங்க. இதே எனக்கு அப்படி நடந்திருந்தா நான் டைரக்டா ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா ராஷ்மிகா எப்பயுமே கைண்டா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க. ராஷ்மிகானா உண்மையா யாருன்னு இந்த உலகம் ஒரு நாள் பார்க்கும். தி கேர்ள் ஃப்ரெண்ட் வெறும் படம் மட்டும் இல்ல, அது ஒரு பொறுப்பு. இப்படி மற்றவங்களுக்கும் பலத்தை கொடுக்குற வகையில ஒரு படத்தை கொடுத்துருக்கிற ராஷ்மிகாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகாவை புகழ்ந்து பேசியிருக்காரு. இவரோட ஸ்பீச்சை கேட்டு ராஷ்மிகாவும் ரொம்ப எமோஷனல் ஆகி கண் கலங்கியிருக்காங்க. இப்படி இந்த தி கேர்ள் ஃப்ரெண்ட் சக்சஸ் மீட் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. பலரும் ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா கிட்ட எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. மேலும் இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இந்த சக்சஸ் மீட்க்கு அப்புறம் விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் காதலிக்கிறதும் அவங்க திருமணம் பண்ணிக்கிறதும் உண்மைதான் போலன்னு பலருமே நம்ப தொடங்கிட்டாங்க. சீக்கிரமே அதிகாரப்பூர்வமா இவங்க திருமணம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.